வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வழிபாட்டு சட்ட மசோதா இன்னைக்கு சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு. ஒன்றிய அரசு பதிலளிக்கணும்னு சொன்னது மட்டுமல்லாமல் இனிமேல் எந்த மசூதியிலையும் போய் லிங்கம் இருக்குது அதுன்னு சொல்லி தொல்லியல் துறையை வச்சு தேடக்கூடாது, வழக்கு யாரும் போடக்கூடாது. இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை தான். அதாவது யாரும் இனிமேல் வழக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. அடுத்த உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் வரை ஒன்றிய அரசு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறாங்க 40,000 கோயில்களில் இதே மாதிரி 40,000 இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டு அங்கே இஸ்லாமியர் கோயில் கட்டப்பட்டது அப்படின்ட்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே 3 மாநிலங்களில் 18 மசூதிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருக்குது. இந்த தீர்ப்பு மட்டும் இன்றைக்கி இல்லை பாதகமாக வந்திருந்தால் பாதகமானா இல்லை யார் வேணால் வழக்கு தொடரலாம், ஆய்வு பண்ணலான்னு சொல்லி இருந்தாங்கன்னா நாளைக்கு இல்லை இன்றைக்கே நிலைமை ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அஜ்மீர் கோயில் என்ன நடக்குது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்க கோயில் என்ன நடக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாகித் மசூதியில் என்ன நடக்குது, ஞானபாபி மசூதியில் என்ன நடக்குது. இப்போ அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மசூதியுடைய சுற்றுச்சுவர் இடிச்சிருக்காங்க. இப்படி 15 ஒரு மசூதிகளுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மசூதினா அவங்களுடைய புனித ஸ்தலம், அதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி சொல்கிறோம். சரி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் பொதுவாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்தியாவில் சமணர்கள் பௌத்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பௌத்தர்கள் நிறையா கோயிலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதை இடித்து இந்து கோயில்கள் நிறையா கட்டப்பட்டது அப்படின்னு. இப்போ புத்த மதத்தினர் யாராவது இல்லைங்க எங்கள் கோயிலெலாம் இங்கே இருக்குதுங்க, பழனி கோயில் இந்த கோயிலெலாம் எங்கள் கோயில், திருப்பதி கோயிலில் எங்களுடைய புத்த கோயில்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? எப்போங்க உங்கள் கோயில்? ஆமாங்க அது ஒரு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? இன்றைக்கி என்ன விஷயம், இஷ்யூ இங்கே என்ன விஷயம்? இஸ்லாமிய கோயில்களை தேடி பிடித்து அங்கே லிங்கம் இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லி உடனே தொல்லியல் துறை, யார் மோடி கவர்மெண்ட் இருக்கிற தொல்லியல் துறை போய் ஆய்வு பண்ண போகும்போதே போகிறவங்க எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு மசூதிகள் நுழைஞ்சால் அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் கோவப்படுவாங்க. இஸ்லாமியர்கள் கோவப்பட்டு கல்லை விட்டு எறிஞ்சால் அதை ஃபோட்டோ எடுத்து இந்த பக்கம் அவங்க கோஷம் எடுக்க மாட்டாங்க, அந்த பக்கம் அவங்க கல் விட்டு எறிகிறத கோஷமாக எடுத்து பாருங்கள் இஸ்லாமியர்கள் வன்முறையாளர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஊடகங்கள் இதை பெருசு பண்ண தயாராகிட்டாங்க. இந்தியா எல்லாருக்குமானது. இந்து தீவிரவாதின்னு சொல்லாங்க, அது என்னங்க இஸ்லாம் தீவிரவாதி? அவங்க என்ன இழிச்சவாங்களா? நம்மளோட தோளோடு நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த யாராலையும் முடியாது. தொடர்ந்து பிஜேபி இது பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் மனித குலத்துக்கு எதிரான கட்சி, அதை வரவே கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். டெபாசிட்டே வாங்கக்கூடாத ஒரு கட்சி பிஜேபி. அதனால தான் அண்ணாமலையிலேருந்து எந்த ஒரு நல்ல தலைவரே பிஜேபிக்கு போய் சேர்ந்தால் கூட பிஜேபி ஆதரிக்கவே கூடாது. இன்றைக்கி இந்த தீர்ப்பு வழியாக உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன, இவங்களுடைய பிளான் என்ன? வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாகுது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஆரம்பித்து உயர் செய்திகள்லேருந்து என்ன போடுறாங்க, இன்றைக்கி இந்த தீர்ப்பு இந்த உத்தரவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பிஜேபி. ஏன்? 15 மசூதிகள் இருக்குது. என்னது 15 மசூதிகள்? இந்த ஷாகித் மசூதின்னு ஒரு மசூதி, அங்கே ஹரிகரன் டெம்பிள் இருக்குது, அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க. இன்னொரு மசூதி என்னப்பா? இல்லைங்க இங்கே சரஸ்வதி டெம்பிள் இருந்தது, அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக 15 மசூதிகள் உடனே இடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இந்த உத்தரவு இன்றைக்கி பாதகமாக வந்திருந்தா, அதாவது சுதந்திர இந்தியாவில் 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது என்ன ஸ்டேட்டஸ்கோவோ அதுதான், அப்படி தான் இது வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. இந்த நடைமுறையை மாற்றி எப்போ பிரச்சனை வந்ததுன்னா, நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இந்த நடைமுறையை மீறி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்போ தான் ஒரு அவசர சட்டம் போட்டு இனிமேல் எந்த கோயிலில் லிங்கம் இருக்குது அது இருக்குதுன்னெலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் சந்திரசூட் அவர்களே இதெல்லாம் மீறி தான் அன்றைக்கி இந்த கோயிலை இடிப்பதற்கு அங்கே கோயில் கட்டுவதற்கு ஒப்புதல் கொடுத்தார், சந்திரசூட் உள்ளிட்ட நீதியரசர்கள். ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கலில் அதை ஒன்றை காரணமாக காட்டி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த பிரச்சனை யூபியில் நடக்குது, மத்திய பிரதேசத்தில் நடக்குது, நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வரும், கண்டிப்பாக வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தர்காக்கள் இதெல்லாம் கோயில் கட்டினதுன்னு, ஏன்னா இங்கே அவங்க ஆட்சியை பிடிக்கணும். அப்போ வேறு என்ன பண்ணுறது? இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மத விஷயத்தை. ஏற்கனவே இங்கே அரியலூர் அந்த பொண்ணு மதமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு அது ஒரு பிரச்சனை ஆகி ஞாபகம் தான். அந்த பொண்ணை வீடியோலாம் எடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அசிங்கம் பண்ணாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எல்லா வேலையும் பண்ணும். சரி, இப்போ என்ன இவங்களுக்கு பின்னடைவு? இவங்களுடைய பிளான் என்ன? விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் இந்த அமைப்புகளுடைய வேலை என்னென்னா, சும்மா இல்லாமல் இந்த
இந்த ஊரில் வந்து வெட்டி பசங்க ஊரில் இருப்பாங்கள்ல, டீ சாப்பிட்டுட்டு வேலை இல்லாமல் கலட்டா பண்ணுறது, போகிற வரவங்களெல்லாம் கலட்டா பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிட்டு இருப்பாங்கள்ல, ஏதோ ஒரு யோசனை எவன்ட்டாவது போய் வம்பு பண்ணுறது, காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அடுத்த வரையும் மிரட்டுறது, இதை பெரிய லெவலில் பண்ணுறது தான் நம்ம பிஹெச்பி ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா உட்காந்துருக்கிறத அந்த கோயில் தர்காவில் நிறைய கல்லா கட்டுது, சரி சரி அதில் வந்து ஏற்கனவே நம்ம கோயில் தான் இருந்தது, உள்ளே லிங்கம் இருக்குது, கிளப்பி விடுறது, அதுக்கு ஒரு ஆள் வழக்கு போடுவார். பின்னாடி வந்து பெரிய அந்த கவர்மெண்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் வந்துடும். உடனே அந்த 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 பேசிகிட்டு இருக்காம பாருங்க, அந்த ஒட்டு துண்டு பீடி அடிக்கிறவர், அவர் என்ன ஆயிடுவார், மத போதகர் மாதிரி பேசுவார். அவர் இல்லை இல்லை இங்கே இருந்ததுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு 10 பேர் வந்துடுவீங்க, கட்சிக்காரங்க வந்துடுவாங்க, காவி துண்டு போட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு வந்து அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கான வேலை பண்ணுறது. ஒரு நல்லா இருக்க ஒரு மசூதியை அமைதியாக வழிபாட்டு தரக்கூடிய மசூதியை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது. இது வெகுஜன இந்துக்களுக்கு ஏற்புடையதுனா வெகுஜன இந்துக்கள்லாம் ஏற்புடையதில்லை. நீங்கள் நம்மளெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலை இல்லையா, அடுத்தவங்க சாப்பாடு முக்கியம், சும்மா கோயில் அடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. நீங்கள் பாபர் மசூதி அடித்து தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் போய் கேளுங்க. ஏன்பா அவங்க ஏதோ அப்படியே கட்டியிருக்கட்டும்பா, ராமர் கோயில் அடித்து மசூதி கட்டியிருக்கட்டும்பா, அதுக்காக இப்போ போய் கோயில் யாராவது அடிப்பாங்களாப்பா, நல்லா இருப்பீங்களாப்பா நீங்களாம், கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க, மசூதி போய் யாராவது கை வைப்பாங்களா, குடும்பமே நல்லா இருக்காதையா, கேட்பாங்களே கேட்பாங்க மாட்டாங்களா, இது என்ன பொழப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பா, கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன ஒரு அக்குறுமோ, இந்தியாவில் ஒரு மசூதியை இடித்து விட்டு ஒரு கோயில் கட்டி அதுக்கு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பண்ணுறீங்களே, இங்கேயும் போகிறீங்களேங்க, நீங்களாம் மனுஷங்களாங்க. ரஜினிலாம் போனாரே, நம்ம உண்மை எவ்வளோ என்னங்க, ஒரு மசூதி அடித்து அங்கே கோயில் கட்ட இது கூட தெரியாமல் நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா உங்களெல்லாம் நீங்கள் எதில் போய் சேர்க்கறது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் மனிதர், நீங்கள் என்ன நமக்கு இது சாதாரண ஒரு இஸ்லாமியர் பார்த்தா என்னங்க நினைப்பார், நாங்கள் அது ரஜினிகாந்த் என்னமோ நினச்சோம், இவரும் போயிட்டாரே, ஆன்மீகம் வேறங்க, ஒரு மசூதி அடித்து அங்கே போய் கோயில் கட்டுறது எப்படிங்க, அவ்வளோ இப்படிங்க நம்ம கோயில் அடித்து அவங்க மசூதி கட்டினா எவ்வளோ கோபம் வருங்க நமக்கு, கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்படி எவ்வளோ பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த இந்தியா வேடிக்கை பார்க்குதுங்க. என்ன இது என்ன பதில் சொல்கிறது, வெறும் கம்மி அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இப்போ இந்தியா வாட்டி படைக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதானுங்க தந்தை பெரியார் சொன்னார், அம்பேத்கர் தானே சொன்னார். இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த விஷயத்தை ஏன் இவங்க ஏன் இந்த சட்டம் ரொம்ப இன்றைக்கி உத்தரவு சூப்பரான உத்தரவு ஏன் சொல்கிறோம், இவங்க என்ன கதை, உச்சநீதிமன்றத்தில் போனால் வேலையாகாது. நீங்கள் நல்லா யோசனை பாருங்களேன். ராகுல் காந்திக்கு பதவி பறிப்பு எங்கே நடக்கும், குஜராத்தில் நடக்கும், பேசுனது கர்நாடகாவில். மகிமா மைத்தாக்கு பதவி பறிப்பு எங்கே நடக்கும், நாடாளுமன்றத்தில் நடக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு மேக்சிமம் பார்வைக்கு வரவே வராது. உச்சநீதிமன்றம் கேட்டச்சா இல்லையா, என்னையா நடந்துட்டு இருக்குது குஜராத்தில்னு கேட்டச்சா இல்லையா? பில்கிஸ் பானு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரை விடுவிச்சிங்க, எப்படிங்க விடுவிச்சிங்க? பொய்யான வாக்குறுதி கொடுத்துல நீ விடுவிச்சிங்க, நன்னடத்தை அடிப்படையில் விடுவிச்சிங்க. குஜராத்தில் கோர்ட்டில் என்ன நடக்குது, உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா? இந்த கீழமை கோர்ட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மறு ஆய்வு பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது கடந்த காலத்தில் ஒரு அலகாபாத் நீதியரசர் சொல்கிறாரு, இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாட்டில் அவர்கள் இஷ்டப்படி தான் மற்றவர்கள் வாழ வேண்டும். இஸ்லாமிய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து ஆடு கோழி இதெல்லாம் சாப்பிட்டு பழகிறாங்க, அதை வெட்டி பார்க்கும்போது வன்முறை வருது. இதெல்லாம் சொன்னவர் யார்? அலகாபாத் நீதியரசர். இந்த நீதியரசர்கிட்ட எப்படி மக்களுக்கு நீதி கிடைக்கும்? அதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறாங்க. எப்போ பண்ணி எப்போ விசாரிப்பாங்க நமக்கு புரியலையே. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் நம்ம பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே போகலாம். இவங்க நம்ம வழிபாட்டு தலங்களுடைய சட்ட மசோதாவை உடைக்கணும். வழிபாட்டு தலங்களில் 1947 இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணுங்கிற அந்த இடத்த உடைக்கணும். என்ன உடைக்கணும்? அப்படிலாம் இல்லை, உரிமை இருந்தால் யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம்னா எல்லாரும் வழக்கு தொடருவாங்க. எல்லா நீதிமன்றத்திலையும், கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணோம், நீங்கள் போய் உள்ளே போய் ஆய்வு பண்ணுங்கம்மா, ஆய்வு பண்ணுங்கிற பேரை காவாலி பசங்க உள்ளே போய் கலட்டா பண்ணுவாங்க, பிரச்சனை வரும். இதுதான் இந்தியா முழுக்க நடக்கணுங்கிறது உங்கள் பிளான். பெரிய வன்முறை கூட்டம் இது. அதாவது காந்தியாரை கொன்ற கூட்டம், காந்தியாரை கொன்ற இயக்கம் இது. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் இது. இன்றைக்கி வந்து இந்த டிராயர் போட்டு இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்களே, எதுக்கு? இப்போ எல்லோரும் சாதாரணமாக கேட்பாங்க, எதுக்கு ஆர்எஸ்எஸ் பேரணி? என்ன ஆர்எஸ்எஸ் பேரணி? எம்ஜிஆர் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்ததா? ஜெயலலிதா இருக்கும்போது நடந்ததா? என்ன இவங்களுக்கு பின்புலம் என்ன? இதனுடைய நோக்கம் தான் ஆர்எஸ்எஸ் பேரணியுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் பயங்கரவாத இயக்கம்னு ஐயா ரவி அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா அவரோட ஆர்எஸ்எஸ்ங்கிறது சித்தாந்தமா? என்ன சித்தாந்தம்? சனாதனம் சொல்கிறது சித்தாந்தமா? இவனை இப்படி வைக்க வேண்டும், அவனை அப்படி வைக்க வேண்டும், குலக்கல்வி தான் நல்லது. என்ன நீங்கள் பேசிட்டுறீங்க? கேட்டால் இப்போ முற்போக்கு சமுதாயம்ங்கிறீங்க. ஓரம்மா என்னடானா யூபியோடைய கவர்னர் சொல்கிறாங்க, இது வந்து ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கல, என்னது பரத்வாஜ் முனிவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. என்னம்மா அது அப்படின்னா, இல்லை கண்டுபிடிச்சாங்கன்னு ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க சார். அவங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள
சரி ரைட், அது அவங்க ஏதோ ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னு நினச்சிக்க வேண்டியது. வேறு என்ன பண்ண பேசுகிறது இவங்களெல்லாம்? நம்ம உயர்ந்த இடத்துல இருக்காங்க, உயர்ந்த இடத்த என்ன உள்ளம் தான் சிறிய தப்பாங்கிறாங்கள, அந்த மாதிரி தான் சின்ன இதயமாக இருக்குது பாருங்கள். இந்த வயசாவது மோடிக்கு, அமித்ஷாக்கு, இவங்களுக்குலாம் இன்னும் நம்ம என்னங்க எத்தனை ஒரு 1000 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறோமா? இதுக்கு இந்த கோயில் அடிக்கிறது, இதே வேலையை அலையலாமா? இதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு உள்துறை அமைச்சர், இதுக்கு ஒரு கூட்டம், ஒரு மசோதா. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அப்பப்பா ஒன்றும் பண்ணாதீங்கப்பா, இனிமேல் அந்த கோயிலையும் நீங்கள் டச் பண்ண முடியாதுப்பா. இனிமேல் இந்த ஒரு 4 வாரத்துக்கு எதுவும் நடக்காது. 4 வாரத்துக்கு அப்புறம் ஒன்றிய அரசுகிட்ட கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசு என்ன சொல்லும்? இல்லை என்ன இருந்தாலும் இந்துக்கள் மனம் புண்படக்கூடாது என்பதனால் இது வந்து நாங்கள் பார்க்குறோன்ட்டு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? இல்லைப்பா அதெல்லாம் இல்லைப்பா, 1947 இந்துக்கள் மனம் யாரும் புண்படலை. இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் இந்துக்கள் மனது புண்பட்டதா? 1947 போட்ட சட்டம் நடுவில் எப்போ இங்கே உடைக்கிறீங்க? பாபர் மசூதி இடித்து உடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 6 இந்தியாவின் கருப்பு நாள் அப்படின்னு முஸ்லீம்கள்லாம் கொடி பிடிச்சிட்ருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் கூடுற இடத்துலலாம் போலீஸ் பந்தோபஸ்து வேஸ்ட்டு. போலீஸ்காரங்களுக்கு மற்ற வேலை இல்லை, இதான் வேலையா? அத்வானி, முரளி மனோகர், உமா பாரதி பண்ணுற தவறு, ஆர்எஸ்எஸ் பண்ண தவறால் இன்றைக்கி இந்தியா எவ்வளோ பின்னோக்கி இருக்குது. வெளியில் போய் எந்த ஊர்லேயே அது கேளுங்க, கோயில் அடிக்கிறோம் கொடிக்கிறோன்னு. நீ கனடாவில் வந்து சிறுபான்மையினர் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறோம், பங்களாதேஷில் சொல்கிறோம், இதில் நம்ம பாகிஸ்தானில் சொல்கிறோம். பாகிஸ்தானில் கூட என்ன தகவல் வருது தெரியுமா? பாகிஸ்தானில் இந்துக்கள் கோயில் தெரியாமல் அந்த சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுச்சு. நம்ம கோயில் இஸ்லாமியர்கள் கட்டி கொடுக்குறாங்க சார். பாகிஸ்தானில் வந்து உங்கள் இந்துவோடைய கோயிலெல்லாம் இடிக்கிறாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது ஒரு காமன் சென்ஸோடு பண்ணணும். எல்லாமே காமன் சென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் நல்ல ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனிமேல் மசூதிக்குள்ளே யாரும் போய் நாங்கள் பண்ணுறோம் அது பண்ணுறோம் தொல்லியல் துறையை அனுப்ப முடியாது. இப்போது நிறையா மசூதிகள் காப்பாற்றப்பட்டு விட்டது. சுப்பிரமணிய சாமி இதே வேலையாக தான் அலைகிறார். அவர் மேலே கொஞ்சம் மரியாதை தமிழருங்கிற முறையில் இருந்தது. அவருடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அப்படி தான். ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி கதற விட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி மறந்துருக்க மாட்டார். பெண்களை வைத்து அவரை ஒரு அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் நம்ம யோசித்தோம், என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இந்த மாதிரி மனிதர்களுக்கு வரலாறு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. சில பேர் இல்லாதனால நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் நல்லது ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடியது இனிமேல் இப்படியே தொடரும். நடுவில் வந்து யாரும் இனிமேல் கேஸ் போடக்கூடாது, அது சம்பந்தமாக ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நீதிமன்றத்துக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இந்தியா அனைவருக்குமான நாடு, இந்துக்களுக்கான நாடுன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தால் அது வந்து அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை. இன்னும் குறிப்பாக ஒரே நாடுங்கிறாங்க. இந்தியா ஒரே நாடு இல்லைங்க. தமிழ்நாடு தனி நாடு, ஆந்திரா தனி நாடு, மணிப்பூர் தனி நாடு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை தான். நமக்கும் மணிப்பூரில் இருக்குது. மணிப்பூரில் போய் நீங்கள் தமிழ் பேசுங்க, யாருக்காவது புரியுதா? நீங்கள் அதே தான் சைனாவில் நம்ம போய் நிற்கிறது ஒன்று தான், மணிப்பூரில் நிற்கிறது ஒன்று தான். சைனாவில் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகிறோம், இங்கே பாஸ்போர்ட் எல்லாம் போகிறோம், அவ்வளோதானே. மற்றபடி அவங்களுக்கு நமக்கு என்ன, ஒரே குடையின் கீழ் இருக்கிற அவ்வளோதான். இந்தியர்கள்ங்கிற குடையில் கீழே தான் இருக்கும். அதுக்காக அவங்களுடைய கலாச்சாரம் மொழிலாம் நமக்கு உடன்பாடா? நம்ம மொழி நமக்கு பெருசு, அவங்க மொழி அவங்களுக்கு பெருசு. இதில் ஹிந்தி தான் படிக்கணும்னு திணிக்கிறது என்ன வருமான லாஜிக்கு? இதுக்கு அண்ணாமலையிலேருந்து இங்கே தமிழிசையிலேருந்து மிகப்பெரிய புத்தாளிகளாம் முட்டு கொடுக்குறீங்களே. முதல்ல உங்கள் புத்தாலியாக இல்லை, இந்த மாதிரி பேசுகிறவங்க புத்திசாலி நம்ம எப்படி நினைக்கிறது? அதனால் இந்த உத்தரவு சூப்பரான உத்தரவு. உச்சநீதிமன்றம் அருமையான ஒரு வழிகாட்டியலை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.